சார் வணக்கங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிராக்டர் நீங்க தான் பண்ணுவதா சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். வாங்க நம்ம உள்ள போலாம். ஓகே. ஸோ அப்படியே உங்க பேரு உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சிவபிரகாஷ். நான் தமிழ்நாடு சேல்ஸ் பார்த்துக்கிறேன். சரிங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டிராக்டர் நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி சார். ஸோ நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரா எலக்ட்ரிக் நம்ம பிராண்ட் நேம். ஓ சரிங்க. இதுல வந்து 2 wheel drive 4 wheel ரெண்டு வேரியன்ட் வருது. நம்மளோட பேரண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 125 வருஷ பாரம்பரிய கம்பெனி. சரி. விவசாயம், ஏடி, பாரிஸ், கோரமண்டல், இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இதுலயும் நம்ம கம்பெனிஸ் இருக்காங்க. சரிங்க. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல நம்ம புதுசா காலடி வச்சிருக்கோம். சரி. நம்மளோட டிராக்டர் மட்டும் கிடையாது, 3 wheeler ஆட்டோ இருக்கு. சரி. டிராக்டர் செகண்ட் டிவிஷன். சரி. தேர்ட் டிவிஷன் பாத்தீங்கன்னா 55 டன்னர்ல ஹெவி ட்ரக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஃபோர்த் டிவிஷன் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரிங்க. ஸோ இதான் இது எல்லாமே நம்மளோட மாண்ட்ரா எலக்ட்ரிக் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வரும். சரி. ஸோ இப்போ நம்ம டிராக்டருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் நான் சொன்ன மாதிரி 27 HP 2 wheel drive 4 wheel drive ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்துறீங்களா? பாத்துறலாம். ஓகே. இது என்னங்க சார்? இது வந்து 2 wheel drive. 2 wheel. என்ன மாடலுங்க? 27 HP. 27 HPங்களா? மாடலுங்க? மாடல் வந்து 2 wheel drive. சார் 2 wheel drive வேரியன்ட் E27. ஓ E2 wheel drive. ஓகேங்க. ஓகே சார், இதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்மளோட டிராக்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக் ஆபரேட்டட் வெஹிக்கிள் தான். சரிங்க. ஸோ ஒன் டைம் நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 4 to 4.5 மணி நேரம் ரொட்டவேட்டர், கல்டிவேட்டர். இல்ல சார், ஒரு டைம் சார்ஜ் பண்ணி எவ்வளவு டைம் எடுத்துங்க? நான் வரிசையா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படியே. சொல்லுங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 4 to 4.5 மணி நேரம் ரொட்டவேட்டர், கல்டிவேட்டர், ப்ளோவிங்க்கு தேவையான எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இதே நம்ம ட்ரைலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா 6 to 7 மணி நேரம் வரைக்கும் ரன்னிங் டைம் இருக்கும். சரிங்க. உங்களுக்கு லோடிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ட்ராலி வெயிட்டோட சேர்த்து 5 டன் வரைக்கும் நீங்க கேரி பண்ணிக்கலாம். சரிங்க. சார்ஜிங் டைம் வந்து 3.5 மணி நேரம் 3 பேஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறோம். சரிங்க. இதே நீங்க சிங்கிள் பேஸ்ல சார்ஜ் பண்ணனும்னா 8 to 9 ஹவர்ஸ் ஆகும். சரிங்க. இது ஒன் டைம் பேட்டரி ஃபுல்லா இருக்கு 23 யூனிட் எடுத்துக்கும் கரண்ட். ஓ சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரி வாரண்டி வந்து 5 வருஷம், அப்படி இல்லைன்னா 3500 சைக்கிள் சார்ஜிங் சைக்கிள் தரும். சரி. பேட்டரியோட லைஃப் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15000 மணி நேரம் வரும். சரிங்க. உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு தெரியும் டீசல் டிராக்டரோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 7000 மணி நேரம் 8000 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே டபுள் டைம் தரும். 15000 மணி நேரம் இதோட பேட்டரி லைஃப் இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் கிடையாது, நாய்ஸ் கிடையாது, வைப்ரேஷன் இருக்காது, ஹீட் இருக்காது. அது இல்லாம உங்களுக்கு டீசல் செலவே கிடையாது. இப்போ நீங்க டீசல் டிராக்டருக்கு இதே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இருந்தாலும் இதோட சேவிங்ஸ்ங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். எப்படின்னா இப்போ 1 மணி நேரம் டீசல் டிராக்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 to 3 லிட்டர் டீசல் செலவாகும். அதுல காஸ்ட் வைஸ் பார்த்தா 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாங்கிறது செலவாகும். இதே நம்ம எலக்ட்ரிக் நம்ம டிராக்டர்ல இதுக்கான 1 மணி நேரத்துக்கான செலவுங்கிறது வெறும் 50 ரூபா தான். ஸோ 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாங்கிறது உங்களுக்கு சேவிங்ஸ்ல இருக்கும். ஒரு வருஷம் 1000 மணி நேரம் ஓட்டுற கஸ்டமர் இருக்காருன்னா அவருக்கு வருஷம் 2 லட்சம் ரூபாய் வெறும் டீசலை மட்டும் மிச்சப்படுத்தலாம். இது இல்லாம ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் இதுல. அது 1000 hours ஒன்ஸ் நீங்க பண்ணா போதும். பெரிய எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம டீசல் மட்டுமே நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிட்ட நம்ம சேவிங் பண்ணலாம். ஒரு 5 வருஷம் இந்த டிராக்டர் வச்சிருக்க கஸ்டமர்னா டீசல் மட்டுமே 10 லட்சம் ரூபாங்கிறது அவரோட சேவிங்ஸ்ல இருக்கும். இது வந்து இப்ப இருக்க விவசாயிகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். எல்லா ஒரு சிறு விவசாய பெரிய ஃபார்மர்ஸ் ஓடியூஸ் கஸ்டமருக்கு இது ரொம்ப அருமையான வெஹிக்கிளா இருக்கும். இதை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட செலவை அதிகமா மிச்சப்படுத்தலாம். சோ இப்போ நம்ம அடுத்து இப்போ 2 wheel drive பார்த்துட்டோம். 4 wheel drive நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாங்களா? 4 wheel drive. ஓகே. இதோடைய பேட்டரி எங்க சார் இருக்கு? இதுக்கு பேட்டரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்குங்களா? இது வந்து சார்ஜர் உங்களுக்கு 6.3 கிலோவாட் சார்ஜர் நம்ம கொடுக்குறோம். எவ்வளவு கிலோவாட்டுங்க? 6.3 கிலோவாட். சரிங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில உங்களுக்கு வெஹிக்கிள் டிராக்கிங்காக 2 சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்மார்ட் பிஎம்ஸ்ங்கிறது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வெஹிக்கிள் டிராக்கிங் டெலிமேட்டிக்ஸ் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சோ இதை வந்து நம்ம வெஹிக்கிளோட எல்லா இதையும் நம்ம ஆபரேஷன்லயும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்க வெஹிக்கிள் வந்து ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, பேட்டரி எவ்வளவு சார்ஜ் இருக்கு, பேட்டரியோட ஹீட் எவ்வளவு இருக்கு, பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்கு, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, மோட்டர் எப்படி இருக்கு. சோ இதுல எல்லா விதமான டிராக்கிங் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருச்சு, மால் ஃபங்க்ஷன் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். சோ அது இண்டிகேட் பண்ணா நம்ம டைரக்டா நம்ம சிஸ்டம்ல வச்சே நம்ம அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணிடலாம். நம்ம சாஃப்ட்வேர் மூலமா கிளியர் பண்ணலாம். நேர்ல வந்து பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓடிங்கிற ஆப்ஷன் மூலமா நம்ம ஈஸியாக அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி. மெக்கானிக்கல் இஷ்யூ வந்தாலும் அது என்ன இஷ்யூங்கிற எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி நம்ம சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே. பேட்டரி பார்க்கலாங்களா? உங்களுக்கு பேட்டரி பார்க்க முடியாது, இது சீல்டு. அப்படிங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாவே ஃப்ரண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு பேட்டரி மோட்டர் எல்லாமே உள்ள வந்துடும், கவர் ஆகி வந்துடும், ஃபுல்லி சீல்டு. சரி. IP68 ஓட இருக்கு உங்களுக்கு, வாட்டர் பியூரிஃபையரோட இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்டோட தான் இருக்கு. சரி. அடுத்த மாடல் பார்க்கலாங்களா? அடுத்து 4 wheel drive.
இந்த மாடல் என்ன மாடலுங்க? இது 4 டிரைவ் சேம் அதே 827ல 4 டிரைவ் வேரியன்ட். சரிங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? சார் உங்களுக்கு டிரைவ் மட்டும் தான் மாறும். அது 2 டிரைவ், இது 4 டிரைவ். சோ அது மட்டும் தான் வித்தியாசப்படும் உங்களுக்கு. மத்தபடி எல்லாமே சேம் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லா விதமான அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். 24 பிளேட் ரொட்டேட்டர் போட்டுக்கலாம். இதோட இது பாத்தீங்கன்னா 24 பிளேட் ரொட்டேட்டர் போட்டுக்கலாம். மினி டிராக்டருக்கான கல்டிவேட்டர் போட்டுக்கலாம். மினி டிராக்டருக்கான ரிவர்சிபிள் எம்பிபிள் போட்டுக்கலாம். சட்டி கலப்பை எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரேயர் அப்ளிகேஷன், திராட்சைக்கு யூஸ் பண்ற ஸ்ப்ரேயர், பூட் ஸ்ப்ரேயர். அப்புறம் ட்ராலி பாத்தீங்கன்னா 5 டன் வரைக்கும் நீங்க போட்டு வெயிட் எடுத்துக்கலாம். 6000 லிட்டர் டேங்கர் வரைக்கும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாக்கு தோப்புல யூஸ் பண்ணிக்கலாம். தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அனைத்து விதமான தோப்புகளுக்கும் சொந்த புழுதி உழவு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தி. ஓகேங்க. இதோட தயாரிப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான். சென்னையில இதோட பேஸ். சென்னை செம்பரம்பாக்கம் தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இப்போதைக்கு டீலர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திண்டுக்கல், கரூர்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. 3 இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்கு. சரி சரி. இப்போ இதோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? அந்த மாடலோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? நீங்க பிரைஸ் டீடைல்ஸ் வேணா எங்களோட வெப்சைட் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அவங்களோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ரைட் ரைட். இது வாரண்டி எவ்வளவு வருஷம்? வாரண்டி வந்து 5 வருஷம். அப்படி இல்லைன்னா 3500 சார்ஜிங் சைக்கிள். ஓ சரிங்க. லைஃப் டைம் வந்து 15000 மணி நேரம் லைஃப் டைம் இருக்கும். பேட்டரியோட லைஃப் டைம். சரி. ஒருவேளை பேட்டரி வந்து முடிஞ்சது ஒர்க் ஆகல, இல்ல அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்குள்ள பேட்டரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுத்துருவோம். சரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி நான் சொன்ன பேட்டரி லைஃப்ங்கிறது 15000 மணி நேரம் இருக்கும். அது வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேல நீங்க 15000 மணி நேரம் கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியும் டிராக்டர். இப்போதைக்கு பேட்டரியோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 4 இருந்து 5 லட்சம் இருக்கு. 2 வருஷம் முன்னாடி 6 லட்சம் இருந்துச்சு. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. இன்னும் வருங்காலத்துல இன்னும் ரேட் உங்களுக்கு குறையும். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேட்டரிங்கிறது ஒரு பெரிய காஸ்டா இருக்காது. இப்போ மினிமம் வந்து பேட்டரியோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? 5 லட்சம் ரூபாய் வரும். 5 லட்சம் ரூபாய் வந்துருதுங்க. இந்த பேட்டரியோட விலை ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருங்க? இன்னைக்கு ரேட் 11 லட்சம் ரூபாய் 2 வீல் டிரைவ் வரும். 4 டிரைவ் வந்து 1150 வரும். ரைட் ரைட். ஆன் ரோட் இன்க்ளூடிங் 3 பேஸ் சார்ஜரோட வந்துரும். ஓ சரி சரி. இங்க ஸ்டால் போட்டுக்கறா, நீங்க ஏதாவது ஆஃபர் ஏதாவது போட்டுக்கிறீங்களா? இப்போ இங்க புக் பண்ற கஸ்டமருக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. ஆன் ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு நம்ம டைரக்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம வெஹிக்கிள் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஷோரூம்ல வந்து அந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது. ஆமா, இது நம்ம டைரக்ட் கம்பெனியோட ஸ்டாலுங்கிறனால டைரக்ட் கம்பெனி பிரைஸ், பில்லிங் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுப்போம். சரி சரிங்க. ஓகேங்க. கம்பெனியோட நேம் என்ன சொன்னீங்க? மான்ட்ரா எலக்ட்ரிக் முருகப்பா குரூப். முருகப்பா குரூப். ஓகே. இப்படி ஷோரூமுடைய கான்டாக்ட் நம்பரும் அப்படியே சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க அப்படியே. அதான் நம்ம திண்டுக்கல் கரூர்ல நம்ம டீலர்ஷிப் பேர் பாத்தீங்கன்னா BM சொர்ணம்பிள்ளை சன்ஸ். சரிங்க. கோயம்புத்தூர்ல சூரியபாலா மோட்டார்ஸ். சரிங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? நீங்க நம்ம வெப்சைட்ல போய் நம்ம பாத்துக்கலாம். ஓகே சார். ஓகே சார். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து டிராக்டர் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்குது. இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம போகும்போது தெரியும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க, நம்ம அவங்களோட ஃபீல்ட்லயே நம்ம டெமோவும் கொடுக்குறோம். டெமோ பண்ணி எடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம டெலிவரியே கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரு இன்ட்ரெஸ்டா இருக்க கஸ்டமர்ஸ் யார் சொன்னாலும் அவங்களோட ஃபீல்ட்ல நம்ம டெமோ கொடுத்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா மட்டும் தான் நம்ம டெலிவரி பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா எந்த டெமோ. ஓகே சார். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ.